அட, அட, அட! என்ன மாதிரி ஒரு சைட் டிஷ் அப்படின்னு நீங்க என்ன கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இன்னைக்கு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். வெஜ் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாழைக்காய அப்படியே சீவி அதில மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணியெல்லாம் தரப்போறது கிடையாதுங்க. இத சாப்பிட்ட உடனே கண்டிப்பா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வாழைக்காய வேக போட்டு எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸ சுடு தண்ணீல போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸியில ரோட் ஓட்டி எடுத்துக்கோங்க. வெந்த வாழைக்காயும் இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இது கூட ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சோம்பு தூள், தேவையான அளவு உப்பு. இது ரெண்டும் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நான் கடலை மாவு சேர்த்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் லைம் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் இதை குட்டி குட்டியாக உருட்டி வாழை இலையில இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவி ஃபிஷ் மாதிரி ஒரு ஷேப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரவையில் கோட் பண்ணி ஒரு பேட்ச் நான் ஃப்ரை பண்ணி பார்த்தேன். பெருசாக அது நல்லா வரல. அதனால ரவையெல்லாம் ஆட் பண்ணாமே அப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இதை அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளுக்குள்ளாரையும் இது நல்லா வெந்திருக்கும். ஒரு சூப்பரான வெஜ் ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.